காலத்தில் காட்டின் நடுவில் ஒரு ஆறு இருந்தது. அந்த ஆற்றில் ஒரு வயதான முதலை வாழ்ந்து வந்தது. பலவீனமாக இருந்ததால் அவனால் வேட்டையாட முடியவில்லை. ஒரு நாள் ஒரு குரங்கு அந்த முதலை பார்த்து, ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய், என்ன வேண்டும் என்று கேட்டது. என்னால் வேட்டையாடி சாப்பிட முடியவில்லை, அதனால் எனக்கு உணவு வேண்டும். சில ஆப்பிள்களை எடுத்துக் கொள்ளுங்கள், அவை மிகவும் சுவையாக இருக்கும் என்று குரங்கு சொன்னது. முதலையும் சரி என்று வாங்கிக் கொண்டது. நன்றி அன்புள்ள குரங்கு, தயவு செய்து இந்த ஆப்பிள்களை தினமும் கொடுக்க முடியுமா? முதலை ஒரு நாள் குரங்கு இதயத்தை சாப்பிட நினைத்தது. என் நண்பன் உன்னை சந்திக்க விரும்புகிறான், நீ வேணா என் கூட வா. சரி நண்பா, நான் உன் நண்பரை சந்திக்க வருகிறேன், வா போலாம். முதலையும் குரங்கும் சென்று கொண்டே இருக்கும் போது ஆற்றின் மையத்துக்கு வந்தவுடன் முதலையே நின்றது. அப்பொழுது முதலை குரங்கிடம் ஒன்று சொன்னது. குரங்கு, நான் உன் இதயத்தை சாப்பிட போகிறேன், அதனால் தான் என் நண்பன் கூப்பிட்டான் என்று உன்னை இங்கே அழைத்து வந்தேன். குரங்கு அங்க ஒரு மரத்தை பார்த்தது. முதலை நண்பா, எனக்கு தாவ தெரியும் என்று உனக்கு தெரியாதா? நான் இங்கிருந்து தாவியை தப்பித்து விடுவேன். குரங்கு, நண்பா, உன் இதயத்தை என்னிடம் கொடுத்துவிடு. ஏய், அது என்ன மாங்காவா இல்ல தேங்காவா? குடு குடு சொல்ற. அது என்னுடைய இதயம். வேற ஏதாவது வேலை இருந்தா போய் செய்டா. போட்ட முதல மூக்கா, எங்கேயாவது போயிட்டு உழைத்து சாப்பிடு போ. குரங்கு கலாய்த்ததில் முதலை அங்கு இருந்து சென்றது. The moral of the story is, அப்படியே தான் நானே போட்டிருப்பேன், அப்படி எதுவும் இல்லை. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.